பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடலப்பருப்பு வச்சுருக்கேன், வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியில் காலையில் வந்து வடகம் பொரித்தேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சா அதோடையே போட்டுருவோம்ட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுக்கிறோம். அப்புறம் கடலைப்பருப்பு. நீங்கள் சும்மா கூட உங்களுக்கு விருப்பம் தேங்காய் பூ மட்டும் போட்டு செஞ்சாலும் செய்யலாம். கடலைப்பருப்பு போட்டால் நல்லா கொறுக்கு கொறுக்குன்னு கடிச்சு கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தையும் போட்டுருவோம். ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வரமிளகாய் போட்டுக்கிறோம். கீரை எடுத்து வச்சுருவோம். தண்ணி விட்டுக்கிறோம். கீரை நல்லா சுருண்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நிறையா தெரியும், அதனால் அளவு தெரியாமல் போட்டுருவோம். கீரை மட்டும் எப்பயுமே நம்ம முன்னாடி உப்பு போடக்கூடாது. அப்படியே வெந்து 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 கொஞ்சமாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கீரைக்கு உப்பு இப்போ போட்டுக்கிறோம். அப்படியே தேங்காய் பூவையும் சேர்த்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். பொன்னாங்கண்ணி கீரை தேங்காய் பூ போட்டு பொரியல் ரெடி. கீரை இது மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து அவ்வளோ தெம்பு இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து சாப்பிட்லாம். ஓகேவா? பாய். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.